பொருள் இருந்தால் தான் நாம் நல்ல வாழ்க்கையிலே நிறைய சாதிக்க முடியும். இந்த மந்திரங்களை சொல்லி 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 உரியேற்றி நெத்தியில் வைத்துக்கலாம், உச்சித்தலையில் தேய்த்து கொள்ளலாம், வசமாகும். இது அந்த சிறுநீர் கழியிலும் தூய்மையாக வைத்து கொள்ளுங்கள், அப்போ தான் லட்சுமி வசமாகும். ஹரி ஓம் ஸ்ரீ ஓம் கொடான கோடி நமஸ்காரம். சுவாமிகளுக்கு இன்று பணவு வர வைப்பதற்கு என்ன வழி என்று பார்ப்போம். பணம் வரணும். பொருளாருக்கு இவ்வுலகமில்லை, அருளாருக்கு அவ்வுலகமில்லை. பொருள் இருந்தால் தான் நாம் நல்ல வாழ்க்கையிலே நிறைய சாதிக்க முடியும். ஒரு கோயில் கட்ட வேண்டும், ஒரு கோயிலுக்கு போக வேண்டும், ஆலயங்களுக்கு செல்லும் போது பணம் வேண்டும். அதுபோல் வாழ்க்கை வீடு கட்ட வேண்டும், இடம் கட்ட வேண்டும், கல்வி கட்ட வேண்டும், நல்ல மனைவி அமைய வேண்டும், நல்ல சொத்துகள் வாழ வேண்டும், நல்ல சட்டை போட வேண்டும், நல்ல தேய்ச்சி குளிக்க வேண்டும். அப்படின்றால் பணம் இல்லாட்டி எதுவுமே செய்ய முடியாது, உடம்பை சுத்தப்படுத்த முடியாது. ஆன்மா தூய்மை வேண்டும், பணம் வேண்டும். இதெல்லாம் எப்படிப்பா வர வைப்பது? சோம்பேறியாக தூங்குனா வராது, மந்திரம் தந்திரம்னா வராது. யூடியூப் சேனல் நிறைய பணம் வருது, பணம் கிடச்சிருமா அப்படின்ட்டு அது மூலியமாக செஞ்சால் வரும். நாம் செய்யணும், இறங்கி செய்ய வேண்டும், இறங்கி செய்ய வேண்டும். நமக்கு என்ன செய்யணும்? ஒரு ஆசை. பசுமாடெலாம் வளர்க்குறோம், கோமாதாலாம் வரைக்கும். பேர் ராஜா குட்டை, புங்கனூர் குட்டை. நாங்கள் எல்லாம் நிறைய காராம்பசுலாம் நிறைய இருக்கிறது. வேணும் நினச்சா வந்துடும், ஏதோ ஒரு வகையில் இவங்களும் வந்துடுவாங்க. அது மாதிரி நமக்கு பணம் வரணும், அதை செய்யணும். அதுக்கான என்ன வழி அப்படின்னு பார்த்தா, திருநீற்று பத்தினி என்ற மொழி இருக்கிறது. அதுக்கடுத்து வடக்கு போகிற ஆழம் விழுது, வடக்கு விழுந்து போகும். அதுக்கடுத்தபடி அரசன் வேறு, வடக்கு போகிற வேறு. அதுக்கடுத்து தொட்டால் சினிங்கி, அது வடக்கு போகிற அருகம்புல் வேறு. அதுக்கடுத்து சென்னாய் உருவி முழுமையோடு. அதுக்கடுத்து கொட்டைக்கருந்தை. அதுக்கடுத்தபடியாக ஆவாரம் பூ, இதெல்லாம் பொடி பண்ணிக்க. வெல்வம், அப்புறம் கருந்துளசி, இதெல்லாம் வடக்கு போகிற வேறே எடுத்துக்கொள்ளுங்கள். கருந்துளசி அப்படியே போட்டுக்கொள்ளலாம். குப்பைமேனி ஆக்கர்ஷன் அழைப்புக்காக வரக்கூடிய மூலிகைகள். அதுக்கடுத்து துத்தி அப்படிங்கிற மூலிகை, இதெல்லாம் சேர்த்து பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணி கருப்பாக்கி கொள்ளலாம், நல்ல சாணத்தை மையாக்கி கொள்ளலாம். நல்ல மையை விட்டு இது உள்ளேயும் கொடுக்கலாம். யாராவது ஒருத்தர் கொடுக்கணும், வைக்கணும், அவசியமாகணும், உள்ளேயும் கொடுக்கலாம். அல்லது வாசனை திரைவின் சேர்த்தா உள்ளே கொடுக்க முடியாது. வாசனை திரியம் நாமே திலகமிட்டு கொள்ளலாம். அந்த மந்திரங்களை சொல்லி 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 உரியேற்றி நெத்தியில் வைத்துக்கலாம், உச்சித்தலையில் தேய்த்து கொள்ளலாம், வசமாகும். இதுக்கு மந்திரம் ஹரி ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஸ்ரீம் அம் உம் வம் லம் கம் சம் தன மோகன லட்சுமியே. இது ரெண்டும் சேர்த்துருக்கேன், மோகன தன. மோகன லட்சுமியே சர்வ, இந்த இடத்துல யார் பேர் வேணுமானு சேர்த்துக்கலாம். சர்வதனமே சர்வஜனமே சர்வலோகமே வசமாய கும்பட் நமக. இந்த மந்திரங்களை சொல்லி வசமாக்க வேண்டும். பணங்கள் லட்சுமியை வசம் செய்ய வேண்டும். அது வீட்டை சுத்தப்படுத்திக்குங்க, உடம்பை சுத்தப்படுத்துங்க. வாய் நாரக்கூடாது, வாய் நாரக்கூடாது. ஏற்கனவே சொல்லிட்டு சாஸ்திரப்படி வாய் நாரக்கூடாது. காது மூக்கு கண் இந்த ரெண்டு கமிட்டு அந்த சிறுநீர் கழியிலும் தூய்மையாக வைத்து கொள்ளுங்கள், அப்போ தான் லட்சுமி வசமாகும். சிறுநீர் கடிக்கும் இடம் தூய்மையாக வைத்து கொள்ளுங்கள். இந்த ரெண்டு கைக்கு கீழே தூய்மை வாடடிக்கக்கூடாது, வாய் நகரக்கூடாது, அழுக்கு துணி உபயோகப்படுத்தக்கூடாது. வீட்டில் பெற்று தூய்மையாக வீட்டை எந்த அளவு ஒற்றை இல்லாமல் வைத்தோம்னா பணம் வசமாகும். நம்ம எல்லாம் செஞ்சுட்டு சுஷமாக இருந்தால் நன்னா இருக்காது, குடும்பத்தில் கஷ்டம்தான் படுவாள், எதுவுமே நடக்காது. அப்போ இந்த காரிய தடை இல்லாமல் பணம் வர வைக்க வேண்டும், தனம் வசியம் உண்டாக வேண்டும். இதை செய்யுங்க தயவு செய்து. இந்த மூலிகை எந்திரங்கள் யாருமே ஓப்பனாக சொல்லியிருப்பாங்க. இது முறையே இருக்கிறது. எங்கள் நிறைய நூலை எழுதியிருக்கிறேன், நிறைய வெளியிடலை, ஆனால் அப்படியே வச்சுட்டு இருக்கிறேன். நிறைய எழுதி கிளாஸ் நடத்திருந்துக்கோ, அது மூலம் கொடுத்துருக்கேன். இந்த பணம் வருவதற்கு தொழில், தொழிற்சாலை, உத்தியோகம், வீடு, இடம், கணவன், மனைவி அனைத்திற்கும் இது வரக்கூடிய விஷயங்கள் நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த விஷயங்கள் பூரணமாக வசம் செய்வதற்கு இந்த தனமகா வசியம் செய்யும். இது செய்து பாருங்கள். நாமும் பணத்தோடு சந்தோஷத்தோடு தானம் தர்மம் பாவங்கள் செய்யாமல் ஒருமையோடு
பொறாமை இல்லாமல் வாழ்ந்து சகல நன்மை பெறுவோமாக. அறிவோம் ஸ்ரீ ஓம்.